நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் 300 கோடி மோசடி செய்து நிதி நிறுவன அதிபர் தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நகர் சந்தைப்பேட்டை புதூரில் பாலாஜி என்ற பெயரில் தங்காணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுவேலப்பன் என்பவர் கடந்த 35 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிதி நிறுவனத்தில் நாமக்கல், மோகனூர், பரமத்தி வேலூர், ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பணம் செலுத்தியுள்ளனர். அந்த பணத்திற்கு 100க்கு 1.25 ரூபாய் வட்டி தந்துள்ளார். நிதி நிறுவன அதிபரை நம்பி பலரும் வயதானவர்கள் உள்ளிட்ட பலர் ரூபாய் 1 லட்சம் முதல் கோடி வரை இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ளனர். ஆரம்பத்தில் பணம் கட்டியவர்களுக்கு உரிய நேரத்தில் முறையாக வட்டித் தொகை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனத்தில் பணம் கட்டியவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கடந்த திங்கட்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தை முதியவர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் சுமார் ரூபாய் 300 கோடி மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள பொன்னுவேலப்பனை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விராலிமலை அருகே பட்டாசு கடையில் வெல்டிங் வைக்கும் பணி நடந்தபோது தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே அத்திப்பள்ளம் என்ற கிராமத்தில் வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை செயல்பட்டு வருகிறது. பட்டாசு குடோன் அருகே கடையை விரிவுபடுத்துவதற்காக தகர கொட்டகை போடும் பணி நடைபெற்று வந்தது. அதற்காக வெல்டிங் மிஷின் கொண்டு வெல்டு வைத்தபோது அதிலிருந்து பரவிய தீப்பொறி அருகே உள்ள பட்டாசு குடோனில் இருந்த பட்டாசுகள் மீது பட்டதால் பெரும் தீ விபத்து நேரிட்டது. தீப்பட்டதும் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் அந்த பட்டாசு கடை மற்றும் குடோனின் உரிமையாளர் வேல்முருகனின் தம்பி கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த இலுப்பூர் தீயணைப்புத் துறையினர் பட்டாசு குடோனில் பற்றி எரிந்த தீயை அணைத்து அதில் படுகாயங்களுடன் சிக்கியிருந்த தொழிலாளி ஒருவரை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உரிய அனுமதியுடன் அந்த பட்டாசு கடை மற்றும் குடோன் செயல்பட்டு வந்ததும் வெல்டிங் வைக்கும் பணி நடந்தபோது அதிலிருந்து சிதறிய தீப்பொறி பட்டு இந்த விபத்து நடந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ஊத்தங்கரை அருகே மின்சாரம் தாக்கியதில் விவசாயி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கருவாண்டவதி கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சண்முகம். இவர் அவரது விவசாய நிலத்தில் குடியிருந்து வருகிறார். நேற்று சண்முகம் விவசாய நிலத்தில் மின் மோட்டார் இயக்க சென்றபோது மழையின் காரணமாக மின்கலன் பெட்டியில் மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதை அறியாத சண்முகம் கை வைக்கும் பொழுது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட நிலையில் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். சண்முகத்தை பரிசோதனை செய்த அரசு மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதால் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. இச்சம்பவம் கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோளிங்கர் அருகே முன்விரோதம் காரணமாக இரும்பு ஆயுதங்களால் தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி 4 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் கிராமத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்கத்து கிராமமான வைலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் போதையில் ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது கூடலூரை சேர்ந்த எழிலரசன், சுந்தராஜ், மணி, சரவணன் ஆகியோர் போதையில் ரகளை செய்துள்ள இளைஞர்களை வெளியேறுமாறு தட்டி கேட்டுள்ளனர். இதன் காரணமாக ஏற்பட்ட முன்பகை காரணமாக நேற்று மாலை கூடலூரில் இருவேறு இடங்களில் சென்று கொண்டிருந்த எழிலரசன், சுந்தராஜ், மணி, சரவணன் ஆகியவர்களை வைலம்பாடி இளைஞர்கள் ஆயுதங்களால் தாக்கி தப்பி ஓடியுள்ளனர். இதில் காயமடைந்த எழிலரசனை அப்பகுதி மக்கள் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என சோளிங்கர் கூடலூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் கொண்டம்பாளையம் போலீசார் விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 4 மணி நேரம் சாலை மறியலுக்கு பிறகு ஆயுதங்களால் தாக்கி தப்பி ஓடிய நபர்களை உடனடியாக கைது செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் விடிய விடிய மழை பெய்தது.
மாவட்டத்தில் அதிகபட்சமாக முள்ளங்கினா விளையில் 66 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று கோழிப்போர் விளையில் 63 மில்லிமீட்டர் மழையும், குழித்துறையில் 58 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கனமழை காரணமாக முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. 42 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையினுடைய நீர்மட்டம் 45.07 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 518 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையினுடைய நீர்மட்டம் 49.05 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.